नमस्ते। नमस्ते। हम लोग बोलते हैं वनक्कम। वनक्कम वनकम। நன்றி। हम लोग बोलते हैं सत श्री अकाल। सत श्री अकाल। सत श्री अकाल। सत श्री अकाल। கேச்சுங்க ரொம்ப நாள் ஆசை. நல்லா இருக்கு, பார்க்க பஞ்சாபி மாதிரியே இருக்கு. அச்சா என்ன? தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க அந்த கோல்டன் டெம்பிளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்க பயிர் குழம்பும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரிஜியோ. நான் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் கனவான தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துக்கு போகணும், போயிட்டு அந்த கோல்டன் டெம்பிளை, அதாவது நான் பஞ்சாபில் இருக்கேன், கோல்டன் டெம்பிள் தான் பார்க்க போகிறேன். கெட்டப் நல்லா இருக்கா? நேற்று சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தேன் ஒரு ரோட்டு கடையில், நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ கோல்டன் டெம்பிள் தான் போக போகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு பஞ்சாப் மேலே ஒரு காதல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக் மில்கா பாக் படம், கேசரி படம், இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அப்படியே ஒரு வைப் ஆகிட்டேன். ஸோ இந்த கோல்டன் டெம்பிளை வெறும் புக்கில் மட்டும் பார்த்துருப்போம் நம்ம. இன்றைக்கி நான் அதை வந்து நேரில் பார்க்க போகிறேன். அதை பார்க்க போகிறேன்னு சொன்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போயிட்டு இந்த கிரமாலாஸ் அந்த தலையில் வந்து டர்பன் கட்டிட்டு இந்த கோல்டன் டெம்பிளில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ போயிட்டு கடையை தேடி அந்த டர்பன் கட்டிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு கோல்டன் டெம்பிள் போகிறதா இருக்கேன். வாங்க இன்னைக்கு என்னுடைய பயணத்தில் நீங்களும் இணையுங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த கையில் மாட்டுவாங்கல்ல வளையம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குறைவான ரேட்டுக்கு இருந்துச்சு. ஸோ வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து சீக்கிய மதத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வந்து இந்த பகாடி எப்படி தலையில் வந்து டர்பன் கட்டுறாங்களோ, இந்த நேரத்துக்கு தலையில் டர்பன் தான் அப்படி இந்த தலையில் டர்பன் கட்டுறாங்களோ, அது மாதிரி அவங்களுக்கு வந்து கத்தியும் அப்புறம் இந்த கையில் மாட்டுற இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வளையன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதையும் வாங்கிடுவோம், டர்பனும் கட்டிடுவோம், இதையும் வாங்கிடுவோம் முடிவு பண்ணிட்டேன். பார்க்க அப்படியே அழகாக இருக்குது. இந்த தெருவே பாருங்களேன், அப்படியே ஜெகஜோதியாக சூப்பராக மின்னிக்கிட்டு இருக்குது. இந்த 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கவும் நல்லா இருக்குது, அப்படின்னு வாங்கிடலாம். ஏங்க கடைசியில் நம்ம அந்த வளையமும் வாங்கியாச்சு. நல்லா இருக்கா? போடும் போதே ஒரு கம்பீரமாக இருக்குது பாருங்களேன். அவங்கள பார்க்கும்போது ஒரு மெஜஸ்டிக்காக இருக்குங்க. தலையில் அப்படியே பகாடி கட்டி இந்த கையில் இது போட்டு கத்தியில் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஏர்லியாக வந்து சும்மா நடந்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். இந்த பின்னாடி பாருங்களேன் எந்த கலரில் கோல்டு கலரில் அப்படியே மின்னுதுன்ட்டு. நம்ம இது மாதிரி ஜெய்சல்மேர் மாதிரி இங்கேயும் இந்த கோல்டு கலர் அடித்தோன்னே இங்கே இருக்க பில்டிங்கில் கொஞ்சம் பிங்காக இருக்கா, சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து थैंक यू जी। वाघा बॉर्डर जाना घूमने के लिए? नो 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 अभी नहीं, 2 बजे। हाँ ठीक है। मैं अगर आपने जाना है तो शहर में मेरे पास गाड़ी आने, हमारे पास शहर में गाड़ी होता है आने जाने का। ठीक है। बात तो सुनाने का पैसा नहीं हम लेते। हाउ मच? ओनली 200 रुपीस अप एंड डाउन। 200 ஒன்லி. போயிட்டு இருக்கும்போது வந்து நிறைய பேர் இந்த வாகா பார்டர் இங்கே இந்த ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க, அதுவும் நம்ம இந்த கவர் பண்ண போகிறோம். பட் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரெயின் பஸ்ஸில் போனால் இன்னும் சீப்பாக போயிட்டு கவர் பண்ணலாம். பட் இது அப்புறம் ஷேர் டாக்ஸி மாதிரி ஒரு காரில் இத்தனை பேர் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அவங்களே கொண்டு போயிட்டு இறக்கிடுவாங்களாம். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து அப்படியே பட்ஜெட்டாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம முதல் வேலை வந்து இந்த தலையில் மாட்டுற டர்பன் பார்க்கணும். டர்பன் பார்த்து தான் மறு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பகடியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு அண்ணனை பார்த்தேன், போலீஸ்காரன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அண்ணனை அனுப்பிச்சுட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கண்ணாடி விற்றுக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம ஹெல்ப்பு கேட்டோன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் நம்மளை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்க மக்கள் ரொம்ப நல்ல மக்கள், பாசமாக இருப்பாங்க. ஹெல்ப்னா வந்து ஓடி ஓடி செய்வாங்க. தானே தான் அண்ணே. நமஸ்தே. नमस्ते। हम लोग बोलते हैं वनक्कम। वनक्कम वनकम। நன்றி। हम लोग बोलते हैं सत श्री अकाल। सत श्री अकाल। सत श्री अकाल। सत श्री अकाल। இங்கே ஆள் மாற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்களப்பா பாருங்களே. அந்த சைடில் இந்த சைடு வந்தோம், இப்போ இந்த அண்ணே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு நம்மளை. ஜி. ஸோ வந்து கடைக்கு வந்துட்டோம். அண்ணன் வந்து 350 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா தனியாக 30 ரூபாய்க்கு வாங்கணுமா கர்ச்சீஃபு. எடுத்தோன்னு அப்படியே கர்ச்சீப் எடுத்து கட்டிக்கிறாங்க. ஸோ முடி வெளியே தெரியக்கூடாதுல்ல, அதுக்காண்டி கர்ச்சீப்பு. ஸோ எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது.
வாங்கியாச்சுங்க, ரொம்ப நாள் ஆசை. நல்லா இருக்கு, பார்க்க பஞ்சாபி மாதிரியே இருக்கு. அச்சா என்ன? தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வந்து தொடக்கூடாது அப்படின்றாங்க, தொட்டா அது வந்து கலண்டுருமா. இப்போ வாடு சூப்பராக இருக்கேன். நான் ஒரு நாள் பஞ்சாபி ஆகிட்டேன், சீக்கியர் ஆகிட்டேன். ஸோ ஒருத்து 350 ரூபா, அவங்க 250 ரூபா தான், 200 தான், 250 தான், 350 ரூபா கொடுக்குறேன். ப்ளஸ் கர்ச்சீஃபு 380 ரூபா டோட்டலாக. ஸோ கைஸ், இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றது. ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எப்படிங்க, நல்லா இருக்கா? ரீஜோ பஞ்சாபியாக மாறிய தருணம். நம்ம போயிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். அவர்னால தான் அவர் கூட்டு போனார். அங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் வந்து 700 500 அந்த மாதிரி கூட சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான், இதை விட கம்மி தான். ஆனால் சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே வந்து டைம் ஆகிட்டுருக்கு, நெகோஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி மாட்டிட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம அண்ணன் இங்கே தான் இருக்காரு, இவருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு போயிடும். ஸோ இவர் தான் நம்ம அண்ணன், இன்னைக்கு காலையில் பார்த்தோம். ஸோ இது என்னமோ சின்ன பிள்ளைக்கு பொம்மை கிடச்சா அப்படி இருக்கும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பொம்மை கிடச்சா அப்படி இருக்கும், அதே ஒரு ஃபீலிங்க. யோசிச்சு பாருங்க. இது வந்து ஸோ அந்த அண்ணனை கூட்டு போனாலும் சூப்பராக இருக்குது அப்படின்றாருங்க. அருமையாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம இந்த படம் இருக்குல்ல, தசவதாரத்தில் கமலஹாசன் வந்து பகாடி போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி எனக்கும் இது நல்லா தான் இருக்குது. தடவை போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பாக தர்றேண்ணா, லைட் இந்த சைடு அடிக்குது, அதனால் கருப்பாக தர்றேன். ஸோ நம்ம வந்து தி கோல்டன் டெம்பிள் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். செப்பலை கழட்டி வச்சுட்டு பேக் வச்சுட்டு போயிடுவோம். ஃபோன் மட்டும் தான் அலோடு, கேமரா அலோடு கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். சாப்பாடு முதல் கொண்டு செப்பல் வைக்கிறது, பேக் வைக்கிறது எல்லாமே ஃப்ரீ. அதனால் அதை நினச்சி நம்ம கவலையே பட வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பல் தனியாக வைக்கிறதுக்கு ரூம் தனியாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் பக்தர் வராங்கல்ல, உள்ள கோயிலுக்குள்ள வந்து செப்பல் அலோடு கிடையாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா தனியாக ஷூக்குன்னே ஒரு இது வச்சுருக்காங்க. ஃப்ரீ தாங்க, காசு எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆட்களுங்க. பாருங்களேன், ஷூ வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு உள்ளே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ட்ரெயின் முதற்கொண்டு எந்த ட்ரெயின் வருது போகுதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க அழகாக எழுதி வைக்கிறாங்க. பேக்கையும் நம்ம செப்பலையும் தனியாக வச்சாச்சுங்க. வச்சதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம மந்திரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே கேமரா அலோடு இல்லை. ஸோ ஃபோன் அலோடா, கேமரா அலோடு இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான். ஆனால் இதை பத்திரமா வச்சுக்கணும். போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சோழியை முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. அப்படி சொல்லி மிரட்டி விட்டுட்டு போனார் நம்மளை. தம்பி தொலைஞ்சு போச்சுன்னா சம்பவம் தான் தம்பி அப்படின்னு. பாருங்களேன், இன்றைக்கி வந்து வீக் டேஸ் தான். இப்போவே இந்த மந்திருக்கு வந்து எவ்வளோ பேர், கோல்டன் டெம்பிளுக்கு எத்தனை பேர் வரான்னு பாருங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைமுக்கு வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக. நீங்கள் வந்து டர்பனுக்கு இல்லாட்டி பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறையா எல்லா குருத்வாராலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து இதை தலையில் கட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதாவது தலையை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு தான் போகணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தலையை கவர் பண்ணிட்டு இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது, கையை வந்து கழுவிட்டு உள்ளே போயிட்டு இங்கே வந்து கடவுளை வந்து தரிசனம் போகணும். நம்ம குரு கோவிந்த்ஜியை பாருங்கள், அந்த கோல்டன் டெம்பிளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு நாள் புக்கில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது என் கண்ணே பட்டு பெரும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் பாருங்கள், காட்ஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உள்ளே வந்து வீடியோ அலோடு கிடையாது, அதனால் நான் வந்து அங்கே எடுக்கலை, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி எடுக்கலை. பட் ஃப்ரீ கிச்சன், எப்போ வந்தாலும் சாப்பாடு உங்களுக்கு 24 மணி நேரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பசின்னு வந்தவங்கள என்றைக்கும் வெறும் வயிற்றோடு விட மாட்டாங்க நம்மளோட பஞ்சாபி சீக்கிய நண்பர்கள். ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய சமர்ப்பணம், அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. இதெல்லாம் அங்கேயே உங்களுக்கு வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா தட்டு, ஸ்பூனு எல்லாமே தந்துடுறாங்க. அப்படியே இதை வாங்கிட்டு ரெண்டாக பிரிச்சுறாங்க. ஒன்று கீழே போகிறாங்க, இன்னொரு செட்டு வந்து மேலே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சாப்பிடுவாங்கல்ல, ஆயிரக்கணக்கில். அதனால் ரெண்டாக பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ வந்தோடனே அவங்க வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க. அப்படியே ஸ்வீட்டையும் வாங்கியாச்சுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் அப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்க பயிர் குழம்பும் வந்திருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த லைனில் யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் லேட்டாக வரும். இங்கே ஒரு அண்ணன் இருக்கார், அவ்வளோ.
அருமையான சாப்பாடு, இலவச சாப்பாடு, எப்போ வேண்டி சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேண்டி சாப்பிட்டுக்கலாங்க. கேட்க கேட்க தந்துக்கிட்டே இருக்காங்க. சப்பாத்திலாம் 3 ரவுண்டு போயிட்டுருக்கேன். அப்படியே பாருங்கள், வெஞ்சனம் வச்சுருக்காங்க, வெஞ்சனம். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு தான் பஞ்சாப் சீக்கிய நண்பர்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே பாத்திரத்தை வாங்கி அவங்களே க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் வயசான அங்கிள்ஸ் தான் வந்து ஃபுல் க்ளீனிங் முதற்கொண்டு அவங்க தாங்க பண்ணுறாங்க. பெரிய விஷயம், இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்க. இந்த காலத்தில் யார் இதெல்லாம் பண்ணுவா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா காய்கறி வெட்டுறதுலாம், காயெல்லாம் மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க. காய்கறி வெட்டுறது அந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. எல்லாம் ஃப்ரீயாக சேவை தான் பண்ணுறாங்க. யாருமே சம்பளத்துக்காண்டி வேலை பார்க்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பாருங்கள், காலையில் 8-8:30 அந்த டைம்லாம் உள்ளே போனேன். போயிட்டு இப்போ தான் வரேன். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நேரம் பொறுமையாக குருநானக்கை பார்த்து, குருநானக்ஜியை பார்த்துட்டு அவர் கூட அப்படியே கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரேன். மனசு ரொம்ப அப்படியே பாகம்லாம் குறைஞ்ச மாதிரி நிம்மதியாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அமைதியாக இருக்கும். அந்த புனித இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணினாலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. ஏன்னா உள்ளே பெருசாக வீடியோ அலோடு கிடையாது. எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. பட் நம்ம அந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் அதை மதித்து நான் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு இப்போ அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இருக்குது. இன்னொரு முக்கியமான இடங்க அது. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைமில், அதாவது இண்டிபெண்டன்ஸ் நடக்கிறதுக்குன்னு 1947க்கு முன்னாடி 1919 ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சாபில் நடந்திருக்கு. பஞ்சாப் மக்களுக்கு இன்னும் நெஞ்சில் அது காயமாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த இடம் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அப்படியே பாருங்களேன், மக்கள் கூட்டத்தை பாருங்கள். நான் எத்தனை மணிக்கு உள்ளே போனேன், அப்போ எப்படி வெளிச்சம் இருந்துச்சு, இப்போ எப்படி வெளிச்சம் இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ பேருங்க. இன்றைக்கி வீக் டேஸ் தான், வீக்கெண்டு கூட இல்லை, அதுக்கே இவ்வளோ கூட்டம். அப்படியே கடை வீதிகள்லாம் ஃபுல்லாக திறந்துட்டாங்க. நான் வரும்போது அந்த அளவுக்கு கூட திறக்கலை. இப்போ அப்படியே ஃபுல்லாக திறந்து ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க. போடு, டிஷர்ட்லாம் 100 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. பரவாயில்லையேப்பா. உள்ள அதை பற்றி வேறு ரேட்டு சொன்னால் வாய்ப்பு இருக்குது. அப்புறமாட்டிக்கு போயிட்டு பாருங்க, இங்கேருந்து கோல்டன் டெம்பிள் எவ்வளோ அழகாக தெரியுது. முடி வெளியே வந்துச்சுன்னா அண்ணன் கரெக்ட் பண்ணுறாரு. अब देखो कैसा लग रहा है? बढ़िया ठीक लग रहा है ना? पहले बड़ा था ये वाला, अभी छोटा है. तो अनंदा நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ்காரனே. अब पुलिस है ना? செக்யூரிட்டி மந்திர் கா மந்திர். ஓ, அண்ணன் பார்த்தீங்கன்னா போலீஸ் நினச்சேன். போலீஸ் கிடையாது, அவர் இங்கே இருக்க செக்யூரிட்டியா. நம்மளுக்கு இந்த முடி வெளியே வந்துருச்சு, அதனால் அவர் கரெக்ட் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு பாசமான மக்கள் தான் பஞ்சாப். பஞ்சாப் कितना दूर है? अमृतसर में यहाँ से करीब पड़ता है 12 किलोमीटर. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டரா. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா பஞ்சாபிக்காரங்களாம் நல்ல மனசுக்காரங்க. ஸோ ஓகே ஓகே. பாருங்களே, காலையில் தான் அவரை மீட் பண்ணேன். அவர் தம்பி முடி தெரியுதுப்பா, முடி தெரியக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு எனக்காண்டி ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணி நீட்டாக அவ்வளோ நேரம் பக்குவமாக பண்ணி விட்டார். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். புனிதமான இடம்னு சொல்லலாம், நம்மளுக்காண்டி உயிர் தியாகம் பண்ண இடம்னு சொல்லலாம்.